ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம். ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ண கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ நியூ அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ அப்டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அவங்க ஐடியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மெயில் பண்ணுங்கள், நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரோட பிரச்சனையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் மெயிலும் பண்ணியிருக்காங்க. அதுதான் லாஸ்ட் அப்டேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்டேட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 டேஸில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதவங்க, அதாவது 10 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஐடியெல்லாம் 10 டேஸ்க்கு அப்புறம் டெர்மினேட் ஆயிரும். அதாவது அவங்க எஸ்பிஓவில் எப்போவுமே ட்ராவல் பண்ண முடியாது. அவங்க அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருவோம். அவங்க ஐடியை டெர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே இதை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த என்னென்ன டாஸ்க்குன்னு பார்த்துடலாம். அது இல்லாமல் அவங்க நியூ ஃபீச்சர்ஸை பற்றி அவங்களுடைய அடுத்த அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம டாஸ்க்கை பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஐடியை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட். அதாவது ப்ரொஃபைல் எல்லாருமே அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். இந்த 10 டேஸ்க்குள்ளே பண்ண வேண்டியது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வித் யுவர் எஸ்பிஓ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எஸ்பிஓவுக்காக ஓப்பன் பண்ணியே ஆகணும். அதுவும் நீங்கள் எஸ்பிஓவில் என்ன நேமில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே நேமில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் கட்டாயமாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த சோஷியல் மீடியாவாக வேணா இருக்கலாம். அதாவது ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதில் எந்த சோஷியல் மீடியாவில் வேணால் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். இது 4த்துலேயும் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்றில் இருந்தால் கூட போதும். ஆனால் கட்டாயமாக எல்லோரும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் நிச்சயமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கிரியேட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சென்ட் யுவர் நேம், ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம், சோஷியல் மீடியா நேம் டு அவங்களோட மெயில் ஐடி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய சோஷியல் மீடியா யூசர் நேம், அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன யூசர் நேம் க்ரியேட் பண்ணீங்களோ அது சோஷியல் மீடியா நேம். எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கா, ஷேர் சாட்டா, இன்ஸ்டாகிராமா, ட்விட்டரா, அதோட நேமை மென்ஷன் பண்ணி இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக கிடையாது. மேலே இருக்க ஃபஸ்ட்டு அந்த 3 ப்ராசஸையும் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை மெயிலுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் அப்டேட் நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணும்போது ப்ரொஃபைல் அப்டேட் கம்ப்ளீட்டட், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி அந்த மெயிலே நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ராசஸையும் ஒட்டுக்காக முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்ட் யுவர் டீம் லீடர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்பிளைன் லேட்டர், அதாவது இனிமேல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட் 1, 2, 3, 4 டாஸ்க் வித்தின் 10 days, அதர்வைஸ் யுவர் ஐடி வில் பி டெர்மினேட் அண்ட் கெட் யுவர் ரீஃபண்ட். ஆல்ரெடி நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு 4 விஷயத்தையும் நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஐடி டெர்மினேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. இது மஸ்ட்டாக எல்லாருமே பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அந்த மெயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய அப்டேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவோட டெலகிராம் அஃபீஷியல் சேனலை போய் ட்ரெய்னர் சார் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக.
கண்டிப்பாக எல்லாருமே சேனலில் போய் அவர் சொன்ன எல்லாத்தையும் தெளிவாக கேளுங்க. அவர் நிறைய டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. நான் அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு கீழே நான் எஸ்பிஓட அஃபீஷியல் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அவர் என்னென்ன டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் கேளுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கம்பல்சரியாக சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்குமே இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன சோஷியல் மீடியா வச்சுருக்காங்களோ அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இனிமேல் எல்லாருமே கற்றுக்கங்க. ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் மட்டும்தான் இனிமேல் கொடுக்க போகிறோம். ஸோ ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் பண்ணுறதுனால சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இனிமேல் ஆட் ஆக போகிறவங்களும் சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களா மட்டும்தான் இருக்கணும். அதாவது ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா அந்த இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதையெல்லாம் சும்மா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அவ்வளோதான். இந்த மாதிரி பேசிக் லெவலில் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஐடி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாருமே அமௌண்ட்டு கட்டி எஸ்பிஓவில் சேர முடியாது. இனிமேல் எல்லாருக்குமே ஃப்ரீ ஐடியில் ஃப்ரீ ஜாயினிங் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது வரைக்கும் சேர்ந்த 3 lakhs மெம்பருக்குமே அவங்க கட்டின இன்வெஸ்ட்மெண்ட்டை டோட்டலாக ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மெம்பர்ஸ் சேர்ந்த உடனே கம்ப்ளீட்டாக ஜாயினிங்கை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படிங்கிற அப்டேட்டையும் சொல்லிட்டாங்க. 15 லட்சம் மெம்பர்ஸ். 15 லட்சம் மெம்பர்ஸ் ஒன்ஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே எஸ்பிஓவில் யாராலையுமே சேர முடியாது. ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஜாயின் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மீட்டரையும் வெப்சைட்டில் செட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டரில் எத்தனை ஜாயினிங் டெய்லி வருது அப்படின்னு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் 15 லட்சம் மெம்பர்ஸ் சேர்ந்த உடனே யாருமே எஸ்பிஓவில் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 15 லட்சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட லெவல் மெம்பர்ஸ் தான் சேர முடியும் அப்படின்னு அதையும் குறிப்பிட்ட லெவலில் பிரித்து வச்சுருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ, அந்த லெவல் ரீச் ஆயிடுச்சுன்னா யாரையும் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே யார் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவோட ஃப்யூச்சர் கான்செப்டான ஒரு கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க. நியூ ஆப் ஒன்று லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது ப்ளே ஸ்டோரில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்த உடனே நியூ ஜிஎஸ்டி வந்த உடனே அந்த ஆப்புக்கு அப்ரூவல் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆப் வரதுக்கு 1 வீக்கும் ஆகலாம், 3 or 4 months ஆகலான்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப் மாதிரி இவங்களோட எஸ்பிஓட ஆப்பில் ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பில் அவங்க டைப் பண்ணி வச்சுருக்க, அதாவது எஸ்பிஓவோட எந்தெந்த கடையெல்லாம் டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த கடையெல்லாம் சர்ச் பண்ணி அங்கே போய் வியாபாரம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எஸ்பிஓட எந்தெந்த கடையெல்லாம் டைப்பில் இருக்கோ அந்த கடையெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அவங்களுக்கும் கமிஷன்ஸ் கிடைக்கும், நமக்கும் அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் அந்த மேப் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடையெல்லாம் டைப் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் கடையை தான், அதுவும் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸாக பார்த்து தான் டைப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் எல்லாருக்குமே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏற்கனவே அவங்க பேமெண்ட் மெத்தட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட் மெத்தட்ஸ் 3 மெத்தட்ஸில் நம்ம பேமெண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத நம்ம ரெக்வஸ்ட் போடுவோம், பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அந்த ஒரு மெத்தட் இருக்குது. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைப் பண்ண ஷாப் கிட்டலாம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷாப்ஸில் நம்ம எஸ்பிஓவோட பர்ச்சேஸ் வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம அவங்களோட கியூஆருக்கோ இல்லை எஸ்பிஓ என்ன பேமெண்ட் மெத்தட் சொல்கிறாங்களோ அந்த பேமெண்ட்டில் நம்ம பேங்க்லேருந்து இல்லாமல் நம்ம எஸ்பிஓவோட பர்ச்சேஸ் வாலெட்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அவங்களோட ஒர்க்கை
பண்ணி நம்ம வாலெட்டில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த வாலெட்லேருந்து நம்ம டேரெக்டாக பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுற மெத்தட் இல்லாமல் அந்த வாலெட்லேருந்து நம்ம எஸ்பிஓவோட டைப் வச்சுருக்க அந்த கடைகளுக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த வாலெட்லேருந்து நம்ம அந்த பேமெண்ட் மெத்தட் மூலிமா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது டேரெக்டாக நம்ம வித்ட்ரா பண்ணாமல் அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்டு தேர்ட் ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ஷாப்பிங்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒவ்வொரு கடையும் அவங்க டைப் பண்ணுறாங்களோ, சில வெப்சைட்ஸோடையும் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ஸ்லாம் ஆன்லைனில் அவங்களுடைய பொருட்களை செல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இதே மாதிரி நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உடனே அந்த ப்ராடக்ட்டையும் ஆன்லைன்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொன்ன 3 மெத்தட்ஸு. அண்டு இன்னொரு புது அப்டேட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா, ரீசெண்டாக அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி வந்து டைப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டைப்பால் பெரிய மாற்றமே நடக்க போகுது. இது அவங்களே எதிர்பார்க்காத ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் கான்செப்டையும் தாண்டி இது ஒரு பெரிய டைப்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக டைப் பண்ண கம்பெனியோட ஒர்க் வந்து 6 மாதம் கழித்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ரீசெண்டாக டைப் பண்ண அந்த பெரிய கம்பெனியோட ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய எல்லா யூசர்ஸுக்குமே, அதாவது ஃப்ரீயாக சேர்ந்தவங்க, அமௌண்ட் கட்டி சேர்ந்தவங்க, இப்படி எல்லாருக்குமே டிஃப்ரென்ஷியேட் சேலரி கிடையாது. எல்லாருக்குமே அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் விடாத எல்லாருக்குமே ஸ்டேபிளாக ஒரே லெவல் சேலரி, பேசிக் சேலரி இருக்கும். அதாவது எல்லாருக்குமே கம்பல்சரி ஒரு சேலரி இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து அவங்க எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 10K, அதாவது 10,000 rupees பேசிக் சேலரி. இப்போ அந்த 15 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 15 லட்சம் பேருமே மினிமம் அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 10K தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியே. அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்க சேலரி மாறும். பட் பேசிக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லக்கூடிய ஒர்க்கை மட்டுமே பண்ணாலே 10K சேலரி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே லேக்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10K சேலரி இல்லை அதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய மெத்தட் வந்து அந்த 6 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த நியூ டைப் கம்பெனியோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கு இது வரைக்கும் அவங்க ஒரு 3 லெவலாக ஒரு வருமானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பேசிக் சேலரி, கோல்டு, டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லெவல் சேலரி தான் கிடைக்கும். எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரே ஸ்டேபிள் சேலரி கிடைக்காது. ஃப்ரீ மெம்பர்ஸுக்கும் தனியாக சேலரி வரும். ஸோ ஃப்ரீ மெம்பர்ஸுக்கு இருக்கிறதுலே கம்மியாக வரும் இனிமேல் சேர போகிற ஃப்ரீ மெம்பர்ஸுக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு லெவலில் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு லெவலில் இருந்து வாங்கினவங்க மாதிரி இதுக்கு மேலேயும் சில நியூ பிளான்ஸ் வரும். அதுலேயும் லெவல் பிரிப்பாங்களாமா. அந்த லெவலில் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக சேலரி வரும். அதாவது இந்த 6 மந்த்ஸுக்கு மட்டும் ஒவ்வொருத்தர் சேலரியும் டிஃப்ரென்ஷியேட்டாக வரும் லெவலை பொறுத்து. அதுக்கு மேலே இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் கம்பல்சரியாக எல்லாருக்குமே 10K ரீச் ஆயிரும். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறது வந்து அவங்களுடைய டேலண்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதுதான் எஸ்பிஓ கிட்டேருந்து வந்த நியூ அப்டேட்ஸு. இதை நீங்கள் தெளிவாக எஸ்பிஓவோட அஃபீஷியல் சேனலில் போயிட்டு இந்த அப்டேட்ஸை வந்து ட்ரெயினர் சார் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எல்லோரும் தெளிவாக கேட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பண்ண போகிற ஒர்க்ஸுக்கு எல்லோரும் ரெடியாகிடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அண்டு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க.